விவசாய நிலங்களில் நுழைய முற்படும் காட்டு யானைகளை தேனீக்களை கொண்டு விரட்டும் திட்டத்தை கோவை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் செயல்படுத்தி வருகின்றனர். அதுகுறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். விளைநிலங்களுக்குள் யானைகள் புகும்போது அவற்றை விரட்ட விவசாயிகளும் வனத்துறையினரும் மேற்கொள்ளும் முயற்சிகள் சில வேளைகளில் தோல்வியில் முடிந்துவிடும். இந்நிலையில் விவசாய நிலங்களில் யானைகள் நுழைவதை தடுக்க தேனீ வளர்ப்பு ஒரு சிறந்த உத்தி என மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த சில விவசாயிகள் கூறுகின்றனர். தோட்டங்களைச் சுற்றி பெட்டிகளை பொருத்தி தேனீக்களை வளர்த்து வந்தால் அவற்றின் தொடர் ரீங்காரமும் அடிக்கடி தேன் சேகரிக்க உள்ளேயும் வெளியேயும் பறந்தபடி இருப்பதும் யானைகளை அச்சத்தில் ஆழ்த்தும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். தேனீ வளர்ப்பு முறையின் மூலம் விவசாயிகள் யானைகள் குறித்த அச்சமின்றி விவசாயம் செய்து வருகின்றனர். தேனீகளுடைய ஸ்டிங் கொட்டக்கூடிய தன்மையும் அதனுடைய ரீங்கார ஓசையும் யானைகளுக்கு அச்சத்தை உண்டு பண்ணி வராமல் தடுக்கிறது. ஆகவே தேனீ வளர்ப்பு மலையடிவாரத்தில் உள்ள தோட்ட நிலங்களில் சிறந்த தொழிலாகவும் நன்மை பயக்கக்கூடிய யானைகளை கட்டுப்படுத்தி வளர்க்கக்கூடிய நன்மை தரக்கூடிய தொழிலாகவும் உள்ளது. விவசாய தோட்டங்களில் தேனீ வளர்ப்பால் யானைகளால் ஏற்படும் இழப்பை தவிர்ப்பதோடு தேனீக்களின் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூலை பெருக்கலாம் என்றும் வனத்துறையினர் கூறுகின்றனர். தேனீ வளர்ப்புங்கிறது இரண்டு தீர்வுகளை நமக்கு பயனளிக்குது. ஒரு தீர்வானது பொருளாதார ரீதியில் தேனீ வளர்ப்பு விவசாயிகளுக்கு பெரும் பங்கு வகிக்குது. இரண்டாவது மலையடிவார உள்ள கிராமங்களில் வருகின்ற யானைகளை தடுப்பதற்காக யானைகளுடைய அந்த தேனீக்களினுடைய ஒலிகள் யானையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் யானைகள் அந்த பயிர் சேதத்தை ஏற்படுத்த வராத இருக்கிறதுக்கு அது மிக முக்கிய பங்கு வகிக்குது. தேனீக்கள் வளர்ப்பின் மூலம் விளைநிலங்களில் யானைகள் புகுவதை தடுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த வனத்துறையினர் ஒத்துழைப்பு அளிப்பதுடன் இதுகுறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் விவசாயிகள் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக மேட்டுப்பாளையத்தில் இருந்து சரவணபாபு.